யோசேப்புக்கு பாவம் நெருங்கும் பொழுது பாருங்க, அது உதறி தள்ளி விட்டு வருகிறவனா இருந்தான். இது நமக்கு தவறானது. நம்ம எஜமானுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ரெண்டு, நம் தேவனுக்கு பயந்து நடக்கணும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வந்தான். அந்த பெண் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அந்த பெண் நினைச்சா எல்லா இடத்துலையும் அவனை காப்பாற்றி விட்டுருக்கலாம், காப்பாற்றி விடும். அதனால தவறு செய்யலாம், நல்லா இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம், உலகப்புறமான காரியத்துல நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் யோசேப்பு என்ன சொன்னார் என்றால், நான் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு, நான் போர்த்திருந்த அந்த போர்வை சால்வை கூட விட்டு ஓடி வருகிறவனா இருந்தான். அப்பொழுது தவறான பேர், அவன் செய்யாத குற்றம் செய்ததாக அவன் மேல பலி அந்த பெண் சொன்ன பின்பு கூட அவன் ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தான். அதனால்தான் அவனை உயர்த்தினான். இன்னைக்கும் உன் வாழ்க்கையிலும் நீ செய்யாத காரியம் சொல்லும் பொழுது, அதாவது நீ செய்யாத பாவமான வாழ்க்கை குற்றம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது நீ தைரியமா இரு, ஒரு நாள் நீ உயர்த்தப்படுவான். ஆனா அந்த பாவத்துல மட்டும் விழணும்னு நினைக்காத. அந்த பாவம் வரும் பொழுது ஐயோ சந்தோஷமா இருக்கலாம், ஒரு நாள் தானே அப்படி மட்டும் நினைக்காத. பாவத்துல நீ விழுறவனா இருக்கக்கூடாது, இந்த பாவத்தில் இருந்து ஜெயிக்கிறவனாக காணப்பட வேண்டும். யோசேப்பும் அதைத்தான் செய்தார், பாவத்திலிருந்து ஜெயிக்கிறவனாக காணப்பட்டார். சிம்சனை போல விழுந்து தன்னுடைய பலனை, தன்னுடைய அபிஷேகத்தை இழக்கிறவனாக காணப்படக்கூடாது. யோசேப்பை போல் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், வா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு உனக்கு நயம் காட்டலாம், தேவையில்லாத காரியத்தை காட்டி உன் கண்ணுக்கு இன்பத்தை உண்டாக்கும்படி காட்டி உன்னை கூப்பிடலாம். ஆனாலும் நீ யோசேப்பை போல பாவத்தை உதறி வரும் பொழுது இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், எல்லா இடங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். பொய்யாக நிமித்த சொல்லலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் முன்பதாகவே தேவன் உன் தலையை நிமிர்த்துவார். ஆனால் ஒருபோதும் பாவத்துக்கு மட்டும் அடிமையாகிவிடாதே. தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு மட்டும் பயந்து, மனுஷனுக்கு பயந்தோ பாவத்துக்கு கூப்பிடுறவர்களுக்கு பயந்தோ அல்ல, தேவனுக்கு மட்டும் பயந்து நடக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் உன் தலையை உயர்த்தி வைப்பார்.